நான் எல்லோருக்கும் எங்களுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். பத்திரிகை நண்பர்கள் இன்றோரும் கூட நம்ம பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகத்தில் இருக்கிறீங்க. ஒரு 2-3 விஷயங்களை உங்களிடம் பேச வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நாம் எல்லோரும் கலந்து கொண்டிருக்கின்றோம். ஆரம்பிப்பதற்கு முன்பாக நம்முடைய கிறிஸ்தவ சொந்தங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பார்ந்த கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று மத்தியானத்திலிருந்து குறிப்பாக இன்று மிட்நைட் எல்லாமே ஒரு பெரிய அளவில் மாஸ் போவாங்க. அன்பு, சகோதரத்துவம், சமத்துவம் எல்லாம் கூட இந்த கிறிஸ்மஸ் பெருநாளில் நிலைத்து எல்லா மக்களும் இன்புற வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கின்றோம். அதே நேரத்தில் நம்முடைய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் கடந்த 2 நாட்களாக நீங்கள் பார்க்குறீங்க, தலைநகர் டெல்லியில் கிறிஸ்மஸ் விழா நிறைய இடத்துல பங்கேற்று கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய வாழ்த்துக்களையும் கூட பொதுமக்கள் பெரும் ஒரு அன்போடு வரவேற்று அதை பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அரசியலில் 2-3 விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லணும். குறிப்பாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் நேற்று மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு ரெக்வெஸ்ட் வச்சுருந்தாங்க, ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக செக்ஷன் 93 சப்கிளாஸ் 2 கான்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸ், அதில் ஒரு மாற்றம் வேண்டும் என்று, அமெண்ட்மெண்ட் வேண்டும் என்று. அதை நம்முடைய முதலமைச்சர் உட்பட சில அரசியல் கட்சி தலைவர்கள் அதை வேண்டுமென்றே திரித்து அதன் மூலமாக மக்கள் மன்றத்தில் நாம் ஏதோ ஒரு பெரும் தவறு செய்து விட்டோம் என்கின்ற ஒரு வாதத்தை முன்வைக்கின்றார்கள். இது பத்திரிகை நண்பர்கள் மூலமாக இதை ஒரு விளக்கத்தை கொடுக்கணும், மக்களுக்கு உங்கள் மூலமாக எடுத்துச் செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. நமக்கு தெரியும், இன்னைக்கு கான்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸ் 1961 அதுபடி எலெக்ஷன் எப்படி நடத்தணும், ப்ராசஸ் எப்படி எல்லாமே டிஃபைன் ஆகிருக்கு. அதில் குறிப்பாக செக்ஷன் 93 சப்கிளாஸ் 2 என்ன சொல்லுதுனாங்க, எலெக்ஷன் முடிந்த பிறகு எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட ஆவணங்களை யார் வாங்க முடியும், யார் பார்க்க முடியும் என்று. அதில் ஒரு வார்த்தையை பார்த்தீங்கன்னா, ஆல் அதர் பேப்பர்ஸ் ரிலேட்டிங் டு த எலெக்ஷன் ஷால் பி ஓப்பன் டு பப்ளிக் இன்ஸ்பெக்ஷன். அதாவது எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் போட்டியிட்டவர்களுக்கு சில பேப்பர் ஓப்பனாக இருக்கும், தேர்தலில் போட்டியிடாதவங்களுக்கு சில பேப்பர் ஓப்பனாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பப்ளிக்கு எது கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இது. ஆல் அதர் பேப்பர்ஸ் ரிலேட்டிங் டு த எலெக்ஷன் ஷால் பி ஓப்பன் டு பப்ளிக் இன்ஸ்பெக்ஷன். இதை நம்முடைய ஹரியானா ஹைகோர்ட் அவங்க சமீபத்தில் தீர்ப்பில் போலிங் சென்டர்னுடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட அந்த ஆல் அதர்ஸ் பேப்பர் அப்படிங்கிறதுக்கு சம்மந்தப்பட்டதாக ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. ஆல் அதர்ஸ் பேப்பர் அப்படின்னா அதில் சிசிடிவி ஃபுட்டேஜும் அடங்கும் அப்படின்னு. அதற்கு எலெக்ஷன் கமிஷன் அவங்க இல்லை, அது வராது, ஏன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் என்பது கண்டிப்பாக நம்ம பப்ளிக்கு கொடுக்க முடியாது, அது ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம் அப்படிங்கிறக்காக அவங்க அந்த ஆல் அதர்ஸ் பேப்பர் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஸ்பெசிஃபைடு இந்த ரூல்ஸ் அப்படின்னு மாற்றிருக்காங்க. இது எதற்காக தேர்தல் ஆணையம் இதை மாற்றிருக்கிறாங்க, அதற்கான விளக்கமும் கொடுத்துருக்காங்க. எதற்காக மத்திய அரசு இதை ஒத்துக்கிட்டாங்க, எதற்காக மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸும் பர்மிஷன் கொடுத்துருக்காங்கன்னா, நமக்கு தெரியும் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளி இருக்குது, இன்னும் கேண்டிடேட்டுக்கு அது இருக்குது, கேண்டிடேட் கேன் ரிசீவ் அ காப்பி ஆஃப் த சிசிடிவி ஃபுட்டேஜ், அவங்க வாங்கிக்கலாம், கேண்டிடேட்டுக்கு யாருமே தடுக்கலை. ஆனால் பப்ளிக்கு அது கிடைக்கும் பொழுது, குறிப்பாக ஜம்மு அண்ட் காஷ்மீராக இருக்கட்டும், ஜார்க்கண்டாக இருக்கட்டும், சென்சிட்டிவான பகுதியில் அது யார் கையில் ஃபுட்டேஜ் இருந்தாலும் கூட யார் வந்தாங்க, யார் ஓட்டு போட்டாங்க, யார் ஓட்டு போடல எல்லாமே தெரியும். அது குறிப்பாக உங்களுக்கு தெரியும், நிறையா நக்சல் அஃபெக்டட் ஏரியாவில் டெரரிசம் இருக்கக்கூடிய பகுதியில் ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு ஒரு பெரும் அச்சுறுத்தல் அந்த மக்களுக்கு இருக்குது. நீங்கள் ஓட்டு போட்டால் உங்களை கொன்றுவோம், ஓட்டு போட்ட இடத்துல கொண்டிருக்காங்க. ஏன் தேர்தலில் தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகளை கொண்டிருக்காங்க. இது இந்தியாவில் பல இடத்துல நம்ம பார்க்குறோம். அதுவும் இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வந்த பிறகு போலிங் ஸ்டேஷனுக்குள்ள இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ், போலிங்க்கு வெளியே இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் இரண்டும் உங்கள் கையில் கிடச்சிதுன்னா 10 நிமிஷத்தில் மேப் பண்ணிடலாம். அந்த ஒரு காரணம், மிக முக்கிய காரணமாக எலெக்ஷன் கமிஷன் அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒரு சாமானிய மனிதனுக்கு, நாட் அ கேண்டிடேட், அவர்களுக்கு கொடுப்பதில் எந்த விதமான ஒரு பப்ளிக் மெஷரும் கூட மீட் அவுட் ஆகலை அப்படிங்கிறக்காக அதை அந்த ரூல்ஸை அமெண்ட் பண்ணி மாற்றிருக்காங்க. நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இதுவரைக்கும் சிசிடிவி ஃபுட்டேஜ் யாருக்குமே கொடுக்கல. முதலமைச்சர் அவரை பேசுகிறத பார்த்தீங்கன்னா, ஏதோ நேற்று வரைக்கும் சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுத்துட்டு இருந்தாங்க, எனக்கு எலெக்ஷன் கமிஷன் அமெண்ட் பண்ணி நாளை காலையிலேருந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்படி இதுவரை இந்திய அரசியலில் சிசிடிவி ஃபுட்டேஜை யாரும் கேட்கல, யாருக்கும் கொடுக்கல. ஆனால் இந்த முறை பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட்டினுடைய இன்டர்பிரிட்டேஷன், ஆல் அதர் பேப்பர்ஸ்னால் சிசிடிவி ஃபுட்டேஜும் அடங்கும் அப்படின்னு சொன்னனால அதை கிளாரிஃபை பண்ணி எலெக்ஷன் கமிஷன் ஒரு சின்ன அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. இதை பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் வரவேற்கின்றோம். எலெக்ஷன் கமிஷன் அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த அமெண்ட்மெண்ட்டு குறிப்பாக அச்சுறுத்தல் இல்லாமல் கிராமப்பகுதி, நகர்ப்பகுதி எல்லா இடத்துலும் கூட, தமிழ்நாட்டிலே பாருங்கள், நீ ஓட்டு போட்டால் கரண்ட் கட் பண்ணி விட்டுருவேன், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் உன் பேர் எடுத்துருவேன், இப்படியெல்லாம் நடக்கக்கூடிய நம்ம ஊர்லேயே நடக்குது. அதனால் நிச்சயமாக இது மக்களுடைய பாதுகாப்புக்கு வழிவகுக்கும். அதே நேரத்தில் இன்னும் நிறைய நண்பர்கள் தேர்தலில் வாக்களிப்பதற்கு, வாக்கு சதவீதத்தை உயர்த்துவதற்கு இது பயன்படும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. இரண்டாவது,
நம்முடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தொடர்ந்து கடந்த 2 நாட்களாக நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க, நிறைய பொய்யும் சொல்கிறாங்க. நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி 3 நாட்களாக அமைச்சர்கிட்ட கேட்குற கேள்வி என்னன்னாங்க, பிஎஸ்என்எல் நிறுவனம் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துக்கும் கல்வித்துறைக்கு இன்டர்நெட் கொடுக்குறாங்க, நீங்கள் சர்வீஸ் வாங்குறீங்க. 3 மாத காலமாக உங்களுக்கு பில் கட்டாதனால சர்வீஸ் துண்டிக்கப்பட்டிருக்கிறது, அதனால் மாணவர்கள் பாதிக்கிறாங்கன்னு சொன்னோம். அந்த மாதிரி இல்லவே இல்லைன்னாங்க. நாங்கள் லெட்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணோம், பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. அது முதல்லையே கட்டியாச்சு, பொய் சொல்கிறாங்க. நாங்கள் நேற்று மறுபடியும் ஒரு லெட்டர் ரிலீஸ் பண்ணோம், இல்லை பாருங்கள் நேற்று தான் நீங்கள் கட்ட சொல்லி ஆர்டரே போட்டிருக்கீங்கன்னு. அதில் அமைச்சர் அவர்கள் நிறைய விஷயங்களை பத்திரிகையாளர் சந்திப்பில் முன் வச்சிருக்கிறாங்க. ஒன்று, மத்திய அரசு நேற்று கொண்டு வந்திருக்கக்கூடிய 5ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் டிடென்ஷன் பாலிசின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 5ஆம் வகுப்பில் ஒரு மாணவன் மாணவி அந்த பரீட்சையில் ஃபெயில் ஆகும் பொழுது 2 மாதம் கழித்து மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும். அதுலேயும் அவங்க ஃபெயில் ஆகிறாங்க அப்படின்னா அவங்க ஹோல்ட் ஆவாங்க அந்த கிளாஸில். அதே போல் 8ஆவதில் அந்த பரீட்சையில் அவங்க ஃபெயில் ஆகிறாங்கன்னா 2 மாதம் கழித்து நடத்தப்படக்கூடிய தேர்வில் மறுபடியும் ஃபெயில் ஆனாங்கன்னா அவங்க ஹோல்டு பண்ணுவாங்க. இது டிடென்ஷன் பாலிசி அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இது புதிய கல்விக் கொள்கை 2019-20 கொண்டு வரும் பொழுதே இந்த பாலிசியை சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நம்ம பரீட்சை நடத்துகிறதே 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் இல்லை, 5ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் தான் நடத்தும் அப்படின்னு அந்த பாலிசி ப்ரிஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாங்க. நேற்று மத்திய அரசு MHRD அந்த பாலிசியை ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதற்கு தமிழக அரசு தன்னுடைய விரோதத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றாங்க. நாம் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், மத்திய அரசை பொறுத்தவரை எல்லா இடத்திலும் குவான்டிட்டி இருக்கணும், குவாலிட்டி இருக்கணும். எல்லா குழந்தைங்களும் படிக்கணும் தங்குதடை இல்லாமல். அதே நேரத்தில் எஜுகேஷனும் குவாலிட்டியாக கொடுக்கணும். ஆசிரியருக்கு நீங்கள் ஒரு கட்டாயம் வைக்கணும் இல்லைங்களா? ஆசிரியர் ஒழுங்காக பாடம் நடத்துகிறாங்களா நடத்தலையா, மாணவன் ஒழுங்காக படிக்கிறாங்களா படிக்கல, இரண்டும் தான் ஒரு கல்வி திட்டத்தை நீங்கள் சரியாக சமமாக பார்க்குறீங்கன்னா இரண்டையும் பார்க்கணும். ஸோ மத்திய அரசை பொறுத்தவரை இன்றைக்கி சொல்கிறாங்க 5ஆம் கிளாஸில் ஃபெயில் ஆன பிறகு அவங்களுக்கு 2 மாதம் இன்டென்சிவ் கோச்சிங் கொடுத்து மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுப்போம். அதில் ஃபெயில் ஆனாங்க அப்படின்னா அந்த கிளாஸில் ஹோல்ட் ஆகிக்குவாங்க, அவங்களுக்கு மறுபடியும் ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கப்படும் அப்படி. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா கல்வியை பொறுத்தவரை தரத்தை உயர்த்திக்கிட்டே வரணும், அதே நேரத்தில் ஒரு குவாலிட்டியை மீட் அவுட் பண்ணணும். இன்றைக்கி தமிழகத்தை பாருங்கள், நம்ம எங்கே இருக்கோன்னு பாருங்கள். நேஷ்னல் லெவலில் 2018 ஏசர் ரிப்போர்ட்டுங்கிறது இந்தியா முழுவதுமே ஒரு மாணவனுடைய கல்வி தரத்தை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு சர்வே. 22% தமிழ்நாடு, நான் சொல்கிறது 2018 ஒரு ஆண்டாக வர்றேன். 2018 3ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைங்களுக்கு 22% குழந்தைங்களுக்கு தான் பேசிக் சப்ராக்ஷன் தமிழ்நாட்டு குழந்தைங்களுக்கு தெரிஞ்சது. கேரளா தான் ஹையஸ்ட்டாக இருந்தாங்க, 45% குழந்தைகள் 3ஆம் கிளாஸில் பேசிக் சப்ராக்ஷன் போடுவாங்க. இதே இந்திய அளவில் பார்க்கும்பொழுது தமிழகத்தினுடைய ஆவரேஜ் விட இந்தியாவுடைய ஆவரேஜை விட தமிழ்நாடு குறைவாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்திய அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 8ஆம் கிளாஸ் 56% குழந்தைங்களுக்கு ஒரு 3 டிஜிட் நம்பரை சிங்கிள் டிஜிட் நம்பரால் டிவைட் பண்ண முடியல. 5ஆம் கிளாஸில் 72% குழந்தைங்களுக்கு டிவிஷன் தெரியல. 3ஆம் கிளாஸில் 80% குழந்தைங்களுக்கு சப்ராக்ஷன் தெரியல. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது இந்தியாவை பொறுத்தவரை கல்வி தரத்தை உயர்த்த வேண்டிய கட்டாயம் அரசுக்கு இருக்குது. நேஷ்னல் அச்சீவ்மெண்ட் சர்வே 2021, இந்த நேஷ்னல் அச்சீவ்மெண்ட் சர்வே பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் மட்டும் தமிழ்நாடு குழந்தைங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நேஷன் ஆவரேஜை விட அதிகம். கிளாஸ் 3, கிளாஸ் 5, கிளாஸ் 8, கிளாஸ் 10 எல்லாத்துல கூட நம்ம நேஷ்னல் ஆவரேஜ் கீழே இருக்கும். கிளாஸ் 10 ஸ்டூடெண்ட்ஸில் இருக்கிறவங்க வெறும் 2% மட்டும்தான் சயின்ஸில் ப்ரொஃபிஷியண்ட்டாக இருக்காங்க. 8% மட்டும்தான் மேக்ஸ் சயின்ஸில் என்ன லேர்னிங் அவுட்கம் இருக்குமோ 8% குழந்தைங்களுக்கு மட்டும்தான் அவுட்கம் இருக்குது. 2026 NCERT சர்வே பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷனல் லேர்னிங் ஸ்டடியில் 3ஆம் கிளாஸில் பாதி பேர்த்துக்கு தமிழை சரியாக படிக்க தெரியல. 3ஆம் கிளாஸில் 20%க்கு, அதாவது 5ல் ஒருத்தருக்கு தமிழ் நம்முடைய தாய்மொழியில் ப்ரொஃபிஷியன்சி இல்லை. இது பிராந்திய மொழிகளில் தமிழ் மொழி தான் கடைசியாக இருக்குது. ஒரு மலையாளமோ ஒரு தெலுங்கோ ஒரு கன்னடமோ பார்க்கும் பொழுது குறிப்பாக இந்த 3ஆம் கிளாஸ் குழந்தைங்க எடுத்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபிஷியன்சி மதர் லாங்குவேஜில் குறைவாக இருப்பது நம்முடைய தமிழ்நாட்டு குழந்தைங்களுக்கு. அதே போல் மேக்ஸு, அதே போல் சயின்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எதற்காக இதை நான் படிக்கிறேன் அப்படின்னாங்க, இது அரசுக்கு ஒரு கட்டாயம் இருக்குது. தமிழ்நாடு அரசு அமைச்சருக்கு ஒரு கட்டாயம் என்னென்னா, நான் குழந்தைங்க எல்லாத்தையும் கிளாஸ் ரூமில் உட்கார வச்சேன், நான் அப்படியே பாஸ் பண்ண வச்சேன், 10ஆம் கிளாஸ் வரைக்கும் அனுப்பிட்டேன். இது சொல்வது பெருமையாக இருந்தாலும் கூட அது 1980 தேவைப்பட்டுச்சு. எல்லா குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு வரணுங்கிறது 80. இன்றைக்கி 2000 எல்லா குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு வரணும், படிக்கணும். 2024 எல்லா குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு வரணும், ஒரு பேசிக்காக படிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதனால்
இன்றைக்கி கல்வியை பொறுத்தவரை கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. மாநில அரசை பொறுத்தவரை நாங்கள் அதை நடைமுறைப்படுத்தலை அப்படின்னா அவங்க படுத்தாமல் இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் மத்திய அரசை பொறுத்தவரை இது ஒரு காரணத்திற்காக கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, அகில இந்தியாவாக இருந்தாலும் சரி, குறிப்பாக லேர்னிங் அவுட்கம் ப்ரொஃபிஷியன்சி, அது வந்து தாய்மொழியிலிருந்து, ஆங்கிலத்திலிருந்து, கணக்கிலிருந்து, சயின்ஸிலிருந்து, விஞ்ஞானம் எல்லாத்துலேயும் கூட இன்றைக்கி லேர்னிங் அவுட்கம் ப்ராப்ளம் இருக்குது. இதற்கு ஒரு அமைச்சர் வந்து அட்டென்ஷன் கொடுக்கணுமோ தவிர, ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் பத்திரிகையாளர் நண்பர்கள் முன்பு எங்களுக்கு பணம் கம்மியாக கொடுத்தாங்க, அதனால தான் இன்டர்நெட் பில் கட்டலை அப்படின்னு இந்த கதை, டாக்ஸேஷன் நாங்கள் அதிகமாக கொடுத்தோம், டேக்ஸ் கொஞ்சம் எங்களுக்கு கம்மியாக திருப்பி தர்றாங்க, இன்டர்நெட் பில் கட்டுறக்கு அவங்க இன்டர்நெட் பில் மட்டும் கட்டாமல் இருந்தால் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இன்றைக்கி நாங்கள் உண்டியல் போராட்டம் நடத்துவதாக முடிவு செஞ்சுருந்தோம். நம்முடைய தொண்டர்கள்லாம் பப்ளிக்கில் போய் உண்டியல் வச்சு மக்கள்கிட்ட பணம் வசூல் பண்ணி அரசு கஜானா கட்டி இதன் மூலமாக நாச்சு நம்முடைய குழந்தைகளுடைய படிப்பு தடைபடாமல் இன்டர்நெட் பில் கட்டுங்க. ஆனால் நேற்று அவங்க இன்டர்நெட் பில் கட்டுனால இன்றைக்கி நாங்கள் மக்கள்கிட்ட போய் உண்டியல் கொடுத்து உண்டியலில் பணம் போட்டு அரசை காப்பாற்றணும் அப்படிங்கிற நிலைமைக்கு நாங்கள் போகல. வேகமாக அதை வரத்தான் போகுது. அதை நீங்களும் தமிழ்நாட்டில் பார்க்கத்தான் போகிறீங்க. ஸோ இதையும் பத்திரிகை நண்பர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. அதை தாண்டி மிச்சதெல்லாம் ஜென்ரல் பொலிட்டிக்கல் இதெல்லாம் இருக்குங்கன்னா நீங்கள் கேள்வி கேட்பீங்க. இன்றைக்கி ஆனால் நேற்று நான் உள்துறை அமைச்சர் அவர்களை புதுடெல்லியில் சந்தித்தங்கன்னா, உள்துறை அமைச்சருக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றோம். தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நம்முடைய அலுவலக கட்டடங்கள் ஒரு 3-4 மாவட்டத்தில் வந்து முழுமை பெற்றிருக்குது. அதனால் நீங்கள் வந்து அதை திறப்பு விழாவுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோங்கன்னா, அவங்க இன்றைக்கி நாளைக்குள்ளே தேதி சொல்லுவாங்க. இந்த மாதம் கடைசிக்குள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதே நேரத்தில் 26 ஒரு புயலுக்கான வாய்ப்பு, 27 ஒரு புயலுக்கான வாய்ப்பு, அதையும் நம்ம பார்க்கணுங்கன்னா திருவண்ணாமலை, கோயம்புத்தூர், ராமநாதபுரம் 3 இடமே நமக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய கட்சி அலுவலகம் தயாராக இருக்குது. இன்றைக்கி நாளைக்கு அவங்க கன்ஃபர்மேஷன் கொடுத்த உடனே உங்களுக்கு நாங்கள் கொடுத்துறோங்கன்னா. ஆனால் நேற்று நான் சென்றது உண்மை, உள்துறை அமைச்சருக்கு அழைப்பு விடுத்திருப்பது உண்மை. அவரும் வருவதாக ஒப்புக்கொண்டிருக்கின்றார். தேதியை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஆனால் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவருடைய 1ஆம் ஆண்டு குரு பூஜை விழாவுக்கு இன்று தேமுதிக அவருடைய தலைவர்கள்லாம் வந்தாங்க. அண்ணன் சுதீஷ் அவர்கள் நம்முடைய அலுவலகத்துக்கு வந்திருந்தாங்க. தொலைபேசி மூலமாக ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி 28ஆம் தேதி குரு பூஜை விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள். கட்டாயமாக நாங்கள் கலந்து கொள்கின்றோம். ஏன்னா இப்போ உள்துறை அமைச்சனுடைய தேதி இன்னுமே முடிவாகலை. எப்போ வர்றாங்கன்னு ஒரு நாள் முன்னாடி பின்னாடி போகலாங்கன்னா, தேதி முடிவான பிறகு அதை ஒரு முடிவெடுத்து நாங்கள் சொல்கிறோங்கண்ணா. ஆனால் நாம் இன்றைக்கி என்ன மெஷர் பண்ணுறோம் அப்படின்னாங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பேர் படிக்கிறாங்கன்னு மெஷர் பண்ணுறோம். கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 47%. சூப்பர். அது காமராஜர் ஐயா அவருடைய கனவுங்கன்னா, அங்கேருந்து நாம் வந்து குவான்டிட்டி அதிகப்படுத்திட்டோம். குவாலிட்டி அவ்வளோ பேர்த்தில் குவாலிட்டி மீட் அவுட் ஆகிருக்கோம். ஆனால் இந்தியா முழுவதுமே இந்த பிரச்சனை இருக்குங்க. நான் தமிழ்நாட்டை நான் சுட்டி காட்ட விரும்பலை. இந்தியா முழுவதும் ஏசர் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா, ஆனால் தமிழ்நாடு நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னாங்கன்னா, சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் எல்லாமே நம்மளையே குவாலிட்டி ஆஃப் லேர்னிங் அவுட்கமில் ஓவர்டேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, குறிப்பாக இந்த 3 மாநிலங்களும் குவாலிட்டி ஆஃப் லேர்னிங் அவுட்கம் ஏன்னா மெஷர் பண்ணுறாங்க. 3ஆம் கிளாஸ், 5ஆம் கிளாஸ், 8ஆம் கிளாஸ் 3 கிளாஸுக்கு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்சிஆர்டி, சிபிஎஸ்சி இவங்க மெஷர் பண்ணுறாங்க. ரேண்டமாக தமிழ்நாட்டில் ரேண்டமாக ஒரு 5-6 மாவட்டத்தை எடுக்கிறாங்க. போன முறை தருமபுரி எடுத்திருந்தாங்க, ஈரோடு எடுத்திருந்தாங்க, சவுத்தில் ஒரு மாவட்டம் எடுத்திருந்தாங்கன்னா, கிளாஸ் ரூமில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க ரேண்டமாக ஒரு 2-3 நாளில். அந்த குழந்தைங்க வந்து பேசிக் மேக்ஸ் போடுறாங்களா, பேசிக் சயின்ஸ் தெரியுதா அவங்களுக்கு, ஒரு தமிழ் பேராகிராஃப் கொடுத்து படிக்க சொல்கிறாங்க, பிழை இல்லாமல் படிக்கிறாங்களான்னு. அந்த அச்சீவ்மெண்ட்டை தான் நான் உங்களுக்கு சொன்னேன் 2018, 21, 22. அதில் பார்க்கும்பொழுது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் வந்து நம்ம குவாலிட்டி ஆஃப் லேர்னிங் அவுட்கம்ஸ் கீழே போயிட்டுருக்கு. அது வந்து இது நான் சொல்கிறது எல்லாமே இதில் டிபேட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. நான் ஆக்கப்பூர்வமாக சொல்கிறேன். அதனால் அமைச்சர் அவர்கள் இன்றைக்கி 5ஆம் கிளாஸ், 8ஆம் கிளாஸ் நம்ம ஏன் டிடெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னாங்கன்னா, அந்த குவாலிட்டி ஒரு இடத்துல வரணும்னு நினைக்கிறோம். ஏதோ ஒரு இடத்துல எல்லோருக்குமே ஒரு சின்ன பயம் இருக்கணும். நாம் ஒரு எக்ஸாம் ஃபெயில் ஆகிட்டோம்னா அவங்களுக்காக 1 வருஷம் வெயிட் பண்ணலிங்கன்னா, அரசு 2 மாதத்தில் அடுத்த எக்ஸாம் வைக்கிறாங்க. அந்த 2 மாதமும் அவங்களுக்கு கோச்சிங் கொடுக்குறாங்க. அதில் நீங்கள் பாஸ் ஆகணுங்கிறாங்க. இல்லாட்டி அந்த மாணவன் என்ன ஆகுங்கன்னா, நீங்கள் சும்மா உட்கார வச்சா ஒரு கிளாஸ் ரூமில் 20-30 பேர் இருப்பாங்க. ஓரளவுக்கு எபோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் முன்னாடி போயிட்டு இருப்பான், பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் பின்னாடி இருப்பான். எப்படி பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டை மேலே கொண்டு வருவீங்க? இதற்காகத்தான் மத்திய அரசு இதை கொண்டு வந்தாங்களோ தவிர வஞ்சிக்கிறக்காக இல்லை. இதையும் மத்திய மாநில அரசு நார்த்து சவுத்துன்னு மாற்றும் பொழுது கொஞ்சம் மனம் வலிக்கிறது. இல்லை நார்த் சவுத் எங்கே வந்துச்சு, மத்திய மாநில அரசு சண்டை எங்கன்னா வந்துச்சு. இது வந்து நம்ம 2019-20 புதிய கல்விக் கொள்கையிலேயே சொல்லியிருக்கோம். லேர்னிங் அவுட்கம்ஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் நியூ எஜுகேஷன் பாலிசின்னு தெளிவாக சொல்லியிருக்கோம்.
அதை 3 ஆண்டுகள் எல்லா மாநிலத்துக்கும் வாய்ப்பு கொடுத்து 4 ஆண்டுகள் கழித்து 2024 நாம் அதை கெஜெட் நோட்டிஃபிகேஷன் எடுத்து கொடுத்துருக்கோம். அதனால் நிச்சயமாக தமிழகத்தில் கல்வியினுடைய தரம் குவாலிட்டி கீழே வருதுங்கண்ணா. அதனால் நம்ம மறுபடியும் பீகார்கிட்ட போய் யூபிகிட்ட போய் ஒப்பிடக்கூடாதுங்கண்ணா. உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, பீகாரோட நாங்கள் சூப்பர், யூபியோட சூப்பர்பாங்க. கேரளாவோட சூப்பரான்னு நான் கேட்குறேங்கண்ணா, தெலுங்கானாவோட சூப்பரா, கர்நாடகாவோட சூப்பரா. என் 3 கேள்வி. தென்னிந்திய மாநிலங்களோடு ஒப்பீடு செய்யும் பொழுது தமிழகம் எங்கே இருக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி. அதற்கு அமைச்சர் பதில் சொல்லணும். அதை விட்டு மாற்றி வேறு ஏதோ பேசுகிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் அவங்க முன்னாடி நாங்கள் வைக்கிறோம். நீங்க சிறுபான்மையினரை ஒரு சுண்ணாம்புல ஒரு கல்வியோ மற்றவர்களை ஒரு கல்வியோ வைத்து பார்ப்பதாக விமர்சனம் செய்வது. ஆனால் இன்றைக்கி அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் காலையிலிருந்து என்னுடைய அலைபேசிக்கு அழைத்து பேசினார்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய தலைவர்கள் எத்தனையோ பேர் வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் போட்டிருக்காங்க. அற்புதமான ஒப்பீடு, அதாவது மோடி அவர்களுக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்களுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது, அதை கரெக்டாக சொல்லியிருக்கீங்கன்னு. அதனால் எல்லோருமே ஏற்றுக்கொள்ளணும் அவசியம் இல்லைங்கண்ணா. நாம் ஒரு கருத்தை சொல்லும் பொழுது இன்னைக்கு இருக்கிறவங்க சொல்கிறாங்க. அதனால் எல்லோருமே ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு அவசியம் இல்லைங்கண்ணா. சில பேர் அதை ஏற்றுக்காமல் இருப்பாங்க, அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து விருப்பம். ஏன்னா எம்ஜிஆர் ஐயை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய ஒரு சொத்தாக, இந்தியாவினுடைய சொத்தாக பார்க்கறனால தான் பாரத் ரத்னா விருது கொடுத்துருக்கு. பாரதத்தின் ரத்னா, அதிமுகவினுடைய ரத்னா கிடையாதுங்கண்ணா, பாரத ரத்னா, இந்த பாரதத்தினுடைய ரத்னா. அதனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் அவரை பற்றி பெருமையாக பேசுவதற்கு உரிமை இருப்பதாக நான் கருதுகின்றேனுங்கண்ணா. அதை தாண்டி இன்றைக்கி எம்ஜிஆர் ஐயாவுடைய வாழ்க்கை, இலங்கை கேண்டி அங்கெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியுங்கண்ணா, எவ்வளோ ஒரு மோசமான சூழ்நிலை. அங்கே இருக்கக்கூடிய மக்கள், மலையக தமிழர்கள், நார்மலாக இருக்கக்கூடிய தமிழர்கள், அங்கேருந்து ஒரு மனிதன் வந்து, இன்றைக்கி நாமெல்லாம் பெரிய குடும்பத்தில் பிறந்திருக்கோம், சின்ன குடும்பத்தில் பிறந்திருக்கோம், அரசியல் பண்ணுறோம், அதை விடுங்கண்ணா. அது போன்ற ஒரு சூழ்நிலையில் பிறந்து அரசியலுக்கு வந்தது என்னை பொறுத்தவரை எம்ஜிஆர் ஐயா வந்திருக்கிறாங்க, நரேந்திர மோடி ஐயா வந்திருக்கிறாங்க. மோடி ஐயாவுடைய வீடு எப்படிப்பட்ட வீடு, அவங்க அம்மாவும் 10 பாத்திரம் கழுவுனாங்க, 5 வீட்டுக்கு போய் பாத்திரம் கழுவி தான் மோடி ஐயா மேலே வந்தாங்க. அது ஒரு ஒப்பீடு. இரண்டாவதுங்கன்னா, எம்ஜிஆர் அவர்களை பொறுத்தவரை ஒரு சினிமா துறையினுடைய புகழினுடைய உச்சத்திலிருந்து வந்து மக்கள் துறைக்கு வர்றாங்க. நிறைய நம்ம பேசிகிட்டே போகலாங்கண்ணா, ஒரு புத்தகமே எழுதலாம். அதன் பிறகு முழுவதும் தன்னுடைய கடைசி வாழ்நாள் வரை ஒரு காணி நிலங்கூட அவர் வாங்கலை. பாருங்கள் எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள், வரும்போதே உச்சம். அதன் பிறகு சொந்தமாக ஒரு சொத்து கூட வாங்கிக்கல, அவருடைய பணத்தை மட்டும்தான் ஒரு இதுலேயும் செலவு பண்ணிட்டு போகிறார். மோடி ஐயா அதே தான். குஜராத்திலிருந்து வெளியே வரும் பொழுது அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருந்துச்சோ மொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய போலீஸ்க்கு கொடுத்துட்டு இங்கே வந்துட்டாங்க. இங்கேயும் கூட அவருக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஒரு லேண்டோ தனிப்பட்ட முறையில் ஒரு சொத்தோ கிடையாது. அதனால் ஒப்பீடு சொல்லிகிட்டே போகலாம். அரசியலில் குற்றம் சாட்டுவதற்காக சொல்கிறாங்க, அவங்க கருத்து தான், நான் விமர்சிக்க விரும்பலைங்கண்ணா. ஆனால் அதே நேரத்தில் முக்கியமான அதிமுக தலைவர்கள் அவங்க அரசியலுக்கு அப்பாற்பட்டு நல்ல ஒப்பீடுங்க, கரெக்டாக சொல்லியிருக்கிறீங்க. பாரத் ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்களுக்கு 100 ரூபாய் கமமரேட்டிவ் காயின் விட்டது யாருங்கன்னா, நரேந்திர மோடி ஐயா. அதே போல் நம்முடைய சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் அவர்களுக்கு அனுமதி கொடுத்து நம்முடைய ரயில்வே அமைச்சரகம் வந்து ஆளுயர எம்ஜிஆர் ஐயா அவர்களுக்கு ஆளுயர ஸ்டாச்சு வச்சு கௌரவப்படுத்தினது யாருங்கன்னா, நிறைய சொல்லிகிட்டே போகலாங்கன்னா. அதனால் அரசியலுக்குள்ளே போக விரும்பலை. நான் சொல்வது ஒரு புகழாரம் சூட்டி இருக்கின்றோம், அதை மோடி ஐயாவோட கம்பேர் பண்ணுறோம். அதனால தான் மோடி ஐயாவுக்கு குவைத்தில் ஹையஸ்ட் ஆனர் கொடுக்குறாங்க. குவைத்தில் எந்த ரிலீஜன் இருக்காங்கன்னா, எந்த ஹிந்து 100% இருக்கக்கூடிய குவைத் நாட்டில் பிரதமர் மோடி அவர்களுக்கு புகழாரம் கொடுக்கல. நான் ஹிந்துஸ் இருக்கிற நாட்டில் ஹையஸ்ட் ஆனர் கொடுக்குறாங்க. எல்லா முஸ்லீம் கண்ட்ரியில் ஹையஸ்ட் முஸ்லீம் கண்ட்ரியில் மோடி ஐயா ஆனர் கொடுக்குறாங்க. ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய அண்ணா, இன்றைக்கி நாம் சொல்கிறோங்கண்ணா, நாங்கள் வந்து இஸ்லாமிய காவலர்னு சொல்லலாம். இஸ்லாமியர்களுடைய காவலர்களாக இருப்பது சவுதி அரேபியா, ஒரு காலத்தில் டர்க்கி. ஏன்னா மெக்கா மெதினா யார் கையில் இருக்கோ அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அவங்க தான் கஸ்டோடியன்ஸ். சவுதி அரேபியானுடைய ராஜா மோடி அவர்களுக்கு சிவப்பு கம்பளம் போட்டு வாங்குன்னு சொல்கிறாங்க. அதனால் இங்கே இஸ்லாமியர்களுடைய தலைவர்கள் சில பேர் சுற்றிட்டு இருக்கிறாங்க. அதாவது இஃப்தார் விருதுக்கு போயிட்டு ஒரு தொப்பியை போட்டுட்டு அவங்களுடைய குல்லாவை போட்டுட்டு நான் வந்து இஸ்லாமியர் காவலர், நான் இஸ்லாமியருடைய காவலராக உலகத்தில் இருக்க ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் OIC, சவுதி அரேபியா கஸ்டோடியன்ஸ் ஆஃப் மெக்கா அண்ட் மெதினா, அவர்கள் எல்லோருமே மோடி அவர்களை உலகத் தலைவராக சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்கும் பொழுது, இன்றைக்கி கிணத்து தவளையை போல் தமிழ்நாட்டில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாம் மதத்துக்கு எதிரி, பாரதிய ஜனதா கட்சி இந்த மதத்துக்கு எதிரின்னு. போப்புங்கண்ணா, பிரதமர் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு நட்பு, 45 நிமிடம் 1 மணி நேரம் உட்காந்து பேசுகிறாங்க. எங்கேயுமே யாருமே நம்ம கிரிட்டிசிசம் பண்ணுறதில்ல. ஆனால் வாக்கு அரசியலுக்காக தமிழகத்தில் சில பேர் சொல்கிறாங்க,
அது மக்களும் கூடிய விரைவில் புரிஞ்சுக்குவாங்கண்ணா. அதற்கு மேலே நான் என்ன கருத்து சொல்கிறதுங்கண்ணா? எதுக்கு சார்? இப்போ தான் கன்னியாகுமரியில் ஒரு தலைவரை கட்சி விட்டு தூக்குனாங்க. எதுக்கு தூக்குனாங்க? கன்னியாகுமரி மாவட்ட செயலாளர். ஆர்எஸ்எஸ் ஊர்வலம் நடக்குது. ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்தில் அவங்க கூப்பிட்றாங்க, வந்து கொடியசைச்சு ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்தை துவக்கி வைங்க. அது ஒரே காரணம், அடிப்படை உறுப்பினர்லேருந்து தூக்கியாச்சு அண்ணன் தலவாய் சுந்தரம் அவர்கள். அப்புறம் என்னாச்சு? 2 வாரம் கழிச்சு சத்தமே இல்லாமல் அதே பொறுப்பில் திரும்ப சேர்த்துக்கிட்டாச்சு. அது எதுக்கு? நான் சொல்கிற தலைவர்களுக்கு எது அது நடக்கணுங்கண்ணா? என்னை பொறுத்த வரைக்குங்கண்ணா, புரட்சி தலைவரை விரும்புகிறவங்க அதிமுகவில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்கண்ணா. பிஜேபியில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, திமுகலையும் இருக்கிறாங்க, எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க. ஆனால் நான் சொல்வது, ஒரு பாரத் ரத்னா ஐயாவை நீங்களே அடைச்சி வைக்கிறீங்கன்னு தான் நான் கேட்குறேன். எங்கள் சொத்துன்னு ஏன் நினைக்கிறீங்க? மக்கள் சொத்துன்னு நான் சொல்கிறேங்கண்ணா. அதனால் இன்றைக்கி அதிமுக காரங்க சொன்னது நான் சொன்னால் கூடங்கண்ணா, எத்தனையோ கட்சி நண்பர்கள் இருப்பாங்கண்ணா. திமுகவில் இருக்கவங்களும் புரட்சி தலைவருடைய ஃபேன் இல்லை நீங்கள் சொல்கிறீங்களாண்ணா. அதனால் இது ஒப்பீட்டில் என்ன தவறுன்னு தான் நான் கேட்குறேங்கண்ணா. ஒப்பீட்டில் என்ன தவறு? இருவரும் ஒரு பாதையில் வந்திருக்கிறாங்க, மக்களுக்காக வாழ்ந்தவர்கள், பணத்திலிருந்து இன்டெகிரிட்டியிலிருந்து. இதில் நீங்கள் சொல்லுங்கன்னா உங்கள் கருத்தை நான் ஏற்றுக்கிறேங்கண்ணா. ஜெயக்குமார் அவர் டிஃபரன்ஷியேட் பண்ணுறது என்னன்னா, சாதி சமயம் மத வேறுபாடுகள் இல்லாமல் எம்ஜிஆர் இருந்தார். ஆனால் மதவாதத்தை பாஜக பின்பற்றதை அதை எப்படி ஒப்பிட முடியும்? ஆனால் அந்த பார்வையை தவறுங்கிறதே ஆர்கியூமெண்ட்டுங்கண்ணா. அந்த பார்வையை தவறுங்கிறது நம்முடைய மோகன் பகவத்ஜி ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவராக இருக்கிறவங்க 3 நாட்களுக்கு முன்பு ஒரு முக்கியமான கருத்து சொல்லியிருக்காங்க. நாங்கள் எல்லோரும் அதை வரவேற்கிறோம். அந்த கருத்து நான் பலகாலமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன கருத்து சொன்னாங்கண்ணா? அதாவது ராம் டெம்பிள், ராம் கோவிலை கட்டி முடிச்சாச்சு, அது முடிஞ்சுது. அதன் பிறகு புதிதாக ஒரு பிரச்சனையை உருவாக்குவதை எல்லாம் தவறுங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு இந்தியாவில் மெஜாரிட்டி இந்துஸ் இருக்கிறாங்க. புதிதாக ஒரு பிரச்சனையை கிளப்பாதீங்க, புதிதாக ஒரு பிரச்சனையை கிளப்புறதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு இன்றைக்கி ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் அந்த கருத்து சொல்கிறாங்க. இன்றைக்கி சில பேர் பிரச்சனை கிளப்பத்தான் செய்கிறாங்க, இல்லைன்னு நான் சொல்லிங்கண்ணா. ஒரு சாமானிய மனிதன், தனிப்பட்ட ஒரு மனிதன் என்ன வேணாலும் பண்ணுறான். ஆர்எஸ்எஸ்னுடைய கருத்துங்கண்ணா, ஆர்எஸ்எஸ்னுடைய கருத்து ராம் டெம்பிள் கட்டி முடிச்சாச்சு, அது மக்களுடைய எண்ணமாக இருந்தது, தயவு செஞ்சு அடுத்த பிரச்சனை யாரும் கிளப்பாதீங்க, அதோட முடிச்சுக்குங்க அப்படின்னு. இந்த கருத்தை யாருமே விவாதம் பண்ணலையே. இந்த கருத்தை நாயப்படி இவ்வளவு எங்களை மதவாத சாயம் குற்றக்கூடிய திராவிட கட்சிகள் வரவேற்றிருக்கணும் இல்லைங்கண்ணா. இன்னைக்கு திராவிட கட்சிகளாக இருக்கக்கூடிய இத்தனை தலைவர்கள் மோகன் பகவத் ஐயா சொன்ன கருத்தை ஏன் வரவேற்கலீங்கண்ணா? எவ்வளோ பெரிய கருத்து, அற்புதமான கருத்து. அதனால் எங்கேயும் கூட பாரதிய ஜனதா கட்சி, குறிப்பாக மோடி அவர்கள் எங்கேயும் மதவாதத்தை கொண்டு வரல. அவருடைய வாழ்வே அதற்கு ஒரு சான்று என்று தான் அந்த அறிக்கையில் நான் குறிப்பிட்டிருந்தேன். எந்த ஒரு இதுவும் கிடையாது, அவங்க எதுவுமே இது வரைக்கும் அவங்களுக்காக பண்ணதில்லை அப்படின்னு கிறிஸ்மஸ் விழாவில். ஆனால் இன்னைக்கு இது மைனாரிட்டி சீசன்னா, இந்த புஷ்பா 2 மாதிரி இன்றைக்கி திமுகவுக்கு இது மைனாரிட்டி சீசன். அதாவது 20ஆம் தேதி ஆரம்பித்தாங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இங்கே போவாங்க, கோயம்புத்தூர் போய் அவர் 2 சொல்லுவாங்க, ஸ்டாலின் ஐயா சென்னையில் சொல்லுவாங்க. இந்த மைனாரிட்டி சீசனில் விட்டுடலாங்கண்ணா. எங்களுக்கு எல்லாமே ஒரே சீசன் தான், ஜனவரியிலிருந்து டிசம்பர் 31 வரை எங்களுக்கு ஒரே சீசன் தான். ஆனால் இன்றைக்கி பிரதமர் அவர்களை பொறுத்தவரை, பிஜேபியை பொறுத்த வரைக்கும், இன்றைக்கி நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நாங்கள் மைனாரிட்டிக்கு எதுவுமே செய்யலை அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. அப்படின்னா என்னால் ஆயிரம் விஷயங்கள் உங்கள் முன்னாடி சொல்ல முடியுங்கண்ணா. ஆயிரம் விஷயங்கள். ஏன்னா தனி அறிக்கையாகவே கொடுக்குறோம். ஒரு மைனாரிட்டி சமுதாயத்தை, குறிப்பாக இஸ்லாமியர்கள் கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸை கம்பேர் பண்ணுங்கள், எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ அதிகப்படுத்தியிருக்கோம் பார்க்கலாம். ஹஜ் யாத்திரை நாம் வந்த பிறகு எத்தனை பாயிண்ட் ஆஃப் என்ட்ரியை ஓப்பன் பண்ணியிருக்கோம் பார்க்கலாம். சப்சிடி அதிகப்படுத்தியிருக்கோம் பார்க்கலாம். மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய மரியாதை பார்க்கலாம். ஏன்னா மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி நம்ம ஆதரவு கொடுக்குறோம். இன்க்ளூடிங் சுப்ரீம் கோர்ட்டில் பல இடத்துல அதை எதிர்த்து கேஸ் போடும் பொழுது கூட நம்முடைய ஆதரவு இருக்குது, கான்ஸ்டியூஷனுடைய ப்ரொவிஷன்ஸ். அதெல்லாம் தாண்டி குறிப்பாக கிறிஸ்தவ சமுதாயத்தை நீங்கள் எடுத்துக்கணும், ஸ்பெசிஃபிக்லி டு கிறிஸ்டியன் கம்யூனிட்டி. இன்றைக்கி தமிழ்நாட்டு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இவருடைய தந்தையார் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ரிலீஜியன் பேஸ்ட் ரிசர்வேஷன் கொண்டு வந்தாங்க, இஸ்லாமுக்கும் கிறிஸ்டியனுக்கும். அன்னைக்கே கிறிஸ்டியன் கம்யூனிட்டி எங்களுக்கு வேண்டான்னு சொன்னாங்க. ரிலீஜியன் பேஸ்ட் ரிசர்வேஷன் முதல்ல கொண்டு வந்தே தமிழ்நாட்டில் தான். ஸோ இவங்க அப்போவே பிளவுவாத அரசியலை எப்போவோ ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இந்த செக்குலராக இருக்கும் அப்படின்னா, இவன் கான்செப்ட் ஆஃப் செக்குலரிசமே வேறு மாதிரி இருக்குது. நாங்கள் செக்குலராக இருக்கோம், நியாயமாக இருக்கோம், நடுநிலையாக இருக்கோம் அப்படின்னா, இவர்களை பொறுத்தவரை 2 சமுதாயத்தை உயர்த்தி பேசினா தான் செக்குலரிசம். எங்களை பொறுத்தவரைக்கும் அப்படி இல்லைங்கண்ணா. எங்கள் பார்வை அப்படி இல்லை. எல்லோரையும் சமமாக பார்க்குறோம். அதனால் நீங்கள் கேட்ட கேள்விக்குங்கன்னா ஒரு டீட்டெயில்டு அறிக்கை நாளைக்கு நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். குறிப்பாக 10 இயர்ஸில் மைனாரிட்டி கம்யூனிட்டிக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், அதை முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தில் இதை வரை அதிகமாக நாங்கள் செஞ்சுருக்கோன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். தமிழகத்தில் பெண் கல்வி வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க.
இருந்தாலும் கடந்த வருடத்துல மட்டுமே 55% இந்த குழந்தை திருமணம் correct. நடந்தது ஒரு தகவல் உண்மை. அதிர்ச்சியான ஒரு தகவல், குறிப்பாக 2023, 24 குழந்தை திருமணம் வந்து தமிழகத்தில் 50% மேலே ஒரே ஆண்டில் 1300 சில நம்பர்ஸ் இன்றைக்கி இருக்குங்கண்ணா, அதுவும் சில மாவட்டத்தில். ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம திராவிட மாடல்னு சொல்கிறோம், திராவிட மாடல் அரசுன்னு சொல்கிறோம், நான் வந்து எல்லோருக்குமான அரசுன்னு சொல்கிறோம். தமிழகத்தில் இன்றைக்கும் 18 வயசுக்கு கீழே திருமணம் ஆகக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகதோ தவிர குறையில. ஆய்வறிக்கை சொல்லியிருக்கு. இரட்டை டம்ளர் முறை குறைஞ்சிருக்கா? இல்லை. இந்த மாதிரி குறிப்பாக எந்த இண்டிகேட்டர்லேயுமே அவங்க பெர்ஃபார்மன்ஸ் இல்லைங்க, நான் காட்டவே மாட்டுறாங்க அவங்க. இந்த முக்கியமான இண்டிகேட்டரில் எந்த பெர்ஃபார்மன்ஸுமே இல்லாமல் திராவிட மாடல் அரசுன்னு எதை சொல்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியல. அதனால் இது கண்டிக்கத்தக்கது மட்டுமல்ல, ஒரு மாவட்டத்திலையும் சைல்டு மேரேஜ் ப்ரிவென்ஷனுக்கு ஒரு ஆஃபீஸரே நம்ம வச்சுருக்கோம். தமிழ்நாடு அரசில் ஒரு அதிகாரி இருக்காங்க. அந்த அதிகாரி என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க? இதெல்லாம் முதலமைச்சர் ரிவ்யூ பண்ணுறாங்களா? அதுவும் பொருளாதாரம் உயர ஒரு மாநிலத்தினுடைய நிதி பொருளாதாரம் உயர குழந்தை திருமணம்ங்கிறது கீழே வரணும். இது வந்து ஒரு ஆய்வு சொல்லுது. ஆனால் தமிழகத்தில் ஒரு பக்கம் பொருளாதாரம் உயருங்கிறீங்க, ஒரு பக்கம் ஏன் குழந்தை திருமணம் அதிகமாகுது? அதனால் அது அரசுக்கும் நாங்கள் வைக்கக்கூடிய கேள்விகள். நீங்கள் உங்களுடைய பேசிக் அடிப்படை பணியை நீங்கள் செய்யாமல் இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய கேள்விங்க. ஆனால் அச்சம் நான் பார்க்கலைங்க ஐயா. நான் சொல்கிறது ஏற்கனவே நான் சொன்னேன். நாங்கள் பாருங்கள், இவங்க வந்து கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய நாணய வெளியீட்டு விழாக்கு இவரை கூப்பிட்டாங்க, அப்போ அவங்க வந்து துரோகிக, மத்திய அரசோடு இணக்கமாக போகிறாங்க. நாங்கள் வந்து புரட்சி தலைவர் ஐயாவுக்கு நாணய வெளியீட்டு விழாக்கு யாரையுமே கூப்பிடல அப்படின்னா. நான் சொன்னது நீங்கள் கூப்பிட்டுருக்கணும். நீங்கள் புரட்சி தலைவர் ஐயாவுடைய நாணய வெளியீட்டு விழாக்கு பிரதமர் வந்திருந்தாங்கன்னா அது காஷ்மீரில் நியூஸ், நாகாலாண்டில் நியூஸ், அஸ்ஸாமில் நியூஸ், அஸ்ஸாமில் நியூஸ். அதனால் நீங்கள் வந்து பிரதமரை கூப்பிடாததோ ஒரு முக்கியமான தலைவரை கூப்பிடாததோ உங்கள் பிரச்சனை. நாங்கள் திரும்ப சொல்கிறது, புரட்சி தலைவருடைய பெருமை இந்தியா முழுவதும் செல்லணும். நீங்கள் ஏன் அவரை குறுகிய வட்டத்தில் அடைக்கிறீங்க அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. என்னுடைய அறிக்கையும் கூட மோடி ஐயாவையும் எம்ஜிஆர் ஐயாவையும் இருக்கக்கூடிய ஒற்றுமையை கம்பேர் பண்ணி சொல்கிறோம். அது எதற்கு சில பேர்த்துக்கு அது இன்செக்யூராக இருக்க போகுதுங்கன்னா, அவங்க பாராட்டணும், அவங்களுடைய சித்தாந்தத்திற்கு அது வலு சேர்க்குது, அவர்கள் கொண்டாடக்கூடிய தலைவருக்கு வலு சேர்க்குதுன்னு தான் அவங்க பார்க்கணுங்கண்ணா. வன்னியர்களுக்கான ஒதுக்கீடு வந்து தமிழக அரசு நிறைவேற்றலாம் சொல்லி இன்னைக்கு பாமக வந்து தமிழக ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க. ஆனால் இது வந்து உங்களுக்கு தெரியும், இது நீண்ட நாட்களாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோரிக்கை. உள்ளொதுக்கீடு, ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன். இப்போ அந்த ப்ரொபோஷனலுக்கு 15% என்கின்ற கருத்தை முன் வச்சிருக்கிறாங்க. இதற்கு முன்பு இருந்த அதிமுக அரசு வந்து 10% அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இன்றைக்கி இந்த ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் என்ன அப்படிங்கிறது எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு குழப்பம். பாரதிய ஜனதா கட்சி எங்களை பொறுத்தவரை எல்லா சமுதாயமும் நன்றாக இருக்க வேண்டும், ப்ரொபோஷனலாக அவர்களுக்கான அதிகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய விருப்பங்கள். இன்றைக்கி இந்த பிரச்சனையை உருவாக்கி இருப்பது யாருன்னு பாருங்கள். இதற்கு முந்தைய அரசாங்கம் வந்து குலசேகர கமிஷனை வந்து அமைச்சிருக்கிறாங்க. திமுக அரசு வந்த பொழுது அவங்க கேட்டது வெறும் 6 மாதம் எக்ஸ்டென்ஷன். இவங்க 6 மாதம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இன்றைக்கி நம்ம கையில் தமிழ்நாட்டினுடைய காஸ்ட் சர்வே நம்ம கையில் இருக்கும். ஸோ எல்லா சமுதாயமும் என்னென்ன இருக்காங்கன்னா எல்லோரும் என்ன கேட்குறாங்க, வி கேன் கோ டுவர்ட்ஸ் இட். ஆனால் இன்றைக்கி நீங்கள் குலசேகரன் கமிஷனுடைய எக்ஸ்டென்ஷன் 6 மாதம் கொடுக்கல. ஸோ இன்றைக்கி அந்த ரிப்போர்ட்டு நம்ம கையில் இல்லை. ஆனால் எங்களை பொறுத்தவரை தமிழகத்தில் எல்லா சமுதாயத்துக்கும் ஒரு ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் ஈக்குவலண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறோங்கன்னா அதற்கு முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. 15, 14, 16, 17 எல்லா சமுதாயம் உட்பட. பட் நீங்கள் நம்பர்ஸ் இல்லாமல் எந்த பேசிஸில் வந்து ஒரு முதலமைச்சர் இன்றைக்கி ஒரு விஷயத்தை கையில் எடுக்க முடியும்? ஏன்னா அதை அவாய்ட் பண்ணுறக்காக இவங்களும் அதுக்கு போகிறதில்ல. கேட்டால் மத்திய அரசு காஸ்ட் சென்சஸ் எடுக்கட்டும், நாங்கள் எதுக்கு மாநில அரசு எடுக்கணும் அப்படின்னு. அதனால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோரிக்கையில் நியாயம் இருக்குது. ஆனால் நீண்ட நாட்களாக கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. எந்த பேசிஸில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு மாநில அரசு முதல்லையே பார்த்தீங்கன்னா மடை மாற்றி விட்டுட்டாங்க. கையில் வந்து எந்த விதமான டேட்டா பாயிண்ட்ஸும் இல்லை. அதனால் இதற்கு முதலமைச்சர் இன்றைக்கி வாய்ப்படுத்தி இல்லை, தமிழ்நாட்டில் நாங்கள் காஸ்ட் சென்சஸ் அறிவிக்கிறோம், தமிழ்நாட்டில் நாங்கள் அதை கலெக்ட் பண்ணுறோம், 2 வருஷத்தில் கைக்கு டேட்டா வந்துடும் சொன்னாங்கன்னா கூட எல்லோரும் அமைதியாக இருப்பார். ஆனால் முதலமைச்சர் மௌனம் காத்து விட்டு எதையும் மத்திய அரசு மேலே பழிய போகிறது எப்படி ஏற்றுக்க முடியுங்கண்ணா? அவங்களுடைய மெயின் கோலே இதுங்கண்ணா. ஒரு கட்சியாக
பாட்டாளி மக்கள் கட்சியோடைய மிக முக்கியமான ஒரு முழக்கம் பல ஆண்டுகளாக, பல வருடங்களாக, கிட்டத்தட்ட 10-20 இயர்ஸ் அவங்க சொல்கிறது எல்லாமே வந்து உரிய அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு. எல்லா கட்சியும் அதை நோக்கி தான் பயணம் பண்ணுறாங்க. அவங்க கேட்பது வந்து இதான் எங்களுடைய கடைசி ஆப்ஷன், நீங்கள் கொடுங்க, நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களோட நாங்கள் வர்றோம், நிபந்தனை எல்லாம் கொடுக்குறோம், எலெக்ஷனே நிற்கல, உங்களுக்கு கேன்வாஸ் பண்ணுறோம், நாங்கள் போய் கீழே போய் பேசுகிறோம். அதனால் அதில் எதுவும் தவறு இருப்பதாக நான் பார்க்கலாம். அந்த கட்சியினுடைய ஒரு நீண்ட நாள் கனவை அவங்க கேட்குறாங்க. இன்றைக்கி நான் என்ன குற்றம் சுமத்துறேன்னா திமுக மேலே, இன்றைக்கி யார் இது போன்ற நாளைக்கு இன்னொரு தலைவர் கேட்குறாங்க, இன்னொரு சமுதாயம் கேட்குறாங்கன்னா கூட அவங்களுக்குள்ளே நீங்கள் அடிச்சுக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாக்கிங்களோ தவிர ஒரு டேட்டா பாயிண்ட்டை வச்சு பகிர்ந்து கொடுக்கும் அளவுக்கு இன்றைக்கி திமுக அந்த பாதையில் செல்லவில்லை என்பது எங்களுடைய ஆதங்கம். ஆனால் தவறுன்னு எது இல்லையாங்கன்னா அவங்க இன்றைக்கி அதுதாங்கப்பா எங்கள் கடைசி, அது என்ன சொல்கிறாங்க, எலெக்ஷனே நிற்கலின்னு சொல்கிறாங்க. நாங்கள் தேர்தலில் கூட நிற்கல, எதுவுமே எங்களுக்கு வேண்டாம், சீட்டு வேண்டாம், எதுவுமே வேண்டாம், தொண்டனாக களத்தில் இறங்கி வேலை பார்க்குறோம். அதனால் அவங்களுடைய கருத்து அது தப்புன்னு சொல்கிறதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்குங்கண்ணா. மேடம் சாரி. பாஜகவுக்கு பணம் கொடுக்காதனால ரைட் நடந்தது அப்படின்னா, ஆனால் நான் ட்விட்டர் பார்க்கலிங்கன்னா, அதனால் நீங்கள் கேள்வி இருந்தால் கேளுங்கன்னா நான் பதில் சொல்கிறேன். நீங்கள் கேளுங்க, சொல்ல வேண்டிய என் கடமை நான் சொல்கிறேன். சகோதரிகிட்ட போயிட்டு உங்கள்கிட்ட வர்றேன், நீங்கள் கேள்வி கேளுங்க. சொல்லுங்கள் சார். மேடம் அது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். பிஎம் ஸ்ரீ பள்ளிகள், பிஎம் ஸ்ரீ பள்ளி இஸ் எ ஸ்பெஷல் ஸ்கூல். அது குறிப்பாக நம்ம சொல்கிற இந்த பிரச்சனை, நம்மளுடைய லேர்னிங் அவுட்கம்ஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. இதை வந்து அதிகப்படுத்த வேண்டும், இதை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் பிஎம் ஸ்ரீ பள்ளி 16,000 பள்ளிகளை பிரதமர் அவர்கள் கொண்டு வந்தாங்க. அதில் புதிய கல்விக் கொள்கை இருக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பிஎம் ஸ்ரீ பள்ளியில் புதிய நியூ எஜுகேஷன் பாலிசி இருக்குங்க. ஏன்னா நியூ எஜுகேஷன் பாலிசியினுடைய அம்சம் தான் பிஎம் ஸ்ரீ, நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஒரு விஷயத்தை உணர்ந்துக்கணும், பிஎம் ஸ்ரீ என்பது தனிப்பட்ட முறையில் அறிவித்த ஒரு அறிவிப்பு கிடையாதுங்க. புதிய கல்விக் கொள்கையினுடைய கண்டினியூஷனாக தான் பிஎம் ஸ்ரீ. அது கண்டிப்பாக நியூ எஜுகேஷன் பாலிசி தான் ஃபாலோ பண்ண போகுது. இப்போ நியூ எஜுகேஷன் பாலிசியில் உங்கள் மும்மொழி கொள்கைன்னு குழப்பறாங்க. அது மும்மொழி கொள்கை அப்படி பார்க்காதீங்க மேடம். 2 மொழி ப்ளஸ் ஒரு ஆப்ஷனல் மொழி, அதைத்தான் 3 மொழியை திணிக்கலை. எப்போவுமே இந்தியாவில் இதுவரை மும்மொழி கொள்கை தான் இருந்துச்சுங்க. 1965 ஃபஸ்ட்டு எஜுகேஷனுக்காக கொண்டு வரப்பட்ட மத்திய அரசு பாலிசி 3 லாங்குவேஜ் ஃபார்முலா. 1980 3 லாங்குவேஜ் ஃபார்முலா. எப்பொழுதுமே மும்மொழி கொள்கை தான். இந்த முறை பிரதமர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 மொழியில் 3வது மொழி கட்டாயம் ஹிந்தியாக இருந்ததை மாற்றியாச்சு, 3வது மொழி ஏதோ ஒரு மொழியை படிங்க. அதனால் எப்படி இவங்க குற்றம் சுமத்த முடியும்? இவங்க என்ன சொல்லணும், நாங்கள் பிஎம் ஸ்ரீ பள்ளியை வாங்கிக்கிறோம். ஏன்னா தலைமைச் செயலாளரே லெட்டராக சொல்லியிருக்காரு, அவர் அப்ஜெக்ட் பண்ணல. நாங்கள் பிஎம் ஸ்ரீ பள்ளி எங்களுக்கு வேணும், கொடுங்க, அலோகேட் பண்ணுங்கள். இவங்க என்ன சொல்லணும், ஓகே நாங்கள் வாங்கிக்கிறோம், சென்னைக்குள் இருக்கிற சில பள்ளியில் 3வது மொழியாக தெலுங்கு வைக்கிறோம், கோயம்புத்தூர் பார்டரில் கன்னடம் வைக்கிறோம், மலையாளம் வைக்கிறோம், ஹொசூர் பார்டரில் கன்னடம் வைக்கிறோம். ஸோ இந்தியா தமிழ்நாட்டில் தமிழ் மொழி பேசாத குழந்தைகள் கூட 3வது மொழியை அவங்க தாய்மொழியை கற்றுக்கிட்டோம். சில பள்ளிகளுக்கு உருது வைக்கிறோம். இப்படித்தான் அமைச்சர் புத்திசாலித்தனமாக பதில் சொல்லி ஸ்கூலை வாங்கிட்டு வரணுமோ தவிர இதில் அரசியல் செய்யக்கூடாது. நாங்கள் சொல்கிறது வந்துங்க, கட்டாயம் ஆங்கிலம், கட்டாயம் தமிழ், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. 3வது மொழி மாநில அரசு உங்களுக்கு பிடிச்சதை வச்சுக்கங்க. ஏன் தமிழ்நாட்டில் கன்னடம் பேசக்கூடியவங்க யாருமே இல்லையா? தெலுங்கு பேசக்கூடியவங்க யாருமே இல்லையா? ஏன் தமிழ்நாட்டில் உருது பேசக்கூடியவங்க யாருமே இல்லையா? அந்த குழந்தை 3வது மொழியாக தன்னுடைய தாய்மொழியை கற்றுக்கலாம்னு நினைக்கலாம் இல்லைங்களா? அதையும் ஏன் அமைச்சர் தடுக்கின்றார் என்பது தான் எங்களுடைய கேள்வி. ஆனால் நீங்கள் கேளுங்க. ஆரிசெட் சுருக்கமாக ஒரே கேள்வி கேட்டிருந்தேன், பதில் சொல்லிட்டு நான் லைவ் போயிட்டு இருக்கேன். இது நான் கோயம்புத்தூர்லேயும் பதில் கேட்டாங்க, பதில் சொல்கிறேங்கண்ணா. அண்ணா, அதாவது சமீபத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் வந்து ஒட்டஞ்சத்திரம் பக்கத்தில் ஒரு நபரினுடைய இல்லத்தில் வருமான வரித்துறை சோதனை பண்ணியிருக்காங்க. நான் கோயம்புத்தூரில் பதில் சொன்னேன், ஆம் என்னுடைய உறவினர் தான், தூரத்து வகையில் ஒரு விதத்தில் உறவினர். ஏன்னா எங்களுடைய குடும்பத்திலிருந்து, எங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு அவங்க குடும்பத்திலேருந்து நாங்கள் பொண்ணு எடுத்திருக்கோம். இது கொங்கு உதாரணத்துக்கு நானும் செந்தில் பாலாஜியும் உறவினர் தான். நானும் செந்தில் பாலாஜியும் பங்காளி. நானும் செந்தில் பாலாஜி அண்ணனும் ஒரே கோயிலுக்கு போகிறவங்க, உறவினர் தான். நானும் ஜோதிமணி அக்கா, நிறைய பேர் நானும் ஜோதிமணி அக்கா உறவினரா,
நானும் ஜோதிமணி அக்கா உறவினர். எனக்கு அக்கா வந்து 20 வருஷமாக தெரியும். அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன், சாப்பிட்ருக்கேன். அரசியல் வருவதற்கு முன்பு அவங்க அம்மா கையில் சாப்பிட்ருக்கேன். ஏன்னா நானும் ஜோதிமணி அக்காவும் ஒரே கோயிலுக்கு போகிறவங்க, பங்காளி தான். இந்த மாதிரி நான் சொல்லிகிட்டே போவாங்கண்ணா. நானும் சக்கரபாணி அண்ணன் உறவினரா? ஆமாம், உறவினர் தான். திமுகவில் கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய எல்லோருமே 20 விதத்தில் எனக்கு உறவினர் தான். நீங்கள் அந்த ஆங்கிளில் போனீங்கன்னாங்கன்னா எல்லோரும் எனக்கு உறவினர்கள் தான். ஏன் நானும் செந்தில் பாலாஜி அவர்களும் எதிரும் புதிருமா இன்றைக்கி அரசியல் பேசிகிட்டு இருக்கோம். ஒரே கோயிலுக்கு போகிற ஆட்கள், பங்காளிகள். நானும் கரூரினுடைய அதிமுகவுடைய அமைச்சர் விஜயபாஸ்கர் உறவினர்களா? ஆமாம் உறவினர்கள், ஆமாம் பங்காளி. ஒரே கோயிலுக்கு போகிறோம். செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போகிறோம்னா எதிரும் புதிருமா முட்டிக்குவோம். நான் வர்றப்ப அவங்க வர மாட்டாங்க, அவங்க வர்றப்ப நான் போக மாட்டாங்க. அந்த கோயிலே அட்ஜஸ்ட் பண்ணி வேறு வேறு டைமுக்கு வர சொல்லுவாங்க. இதை ஒரு லாஜிக் எடுத்து நாம் அரசியலில் பேச ஆரம்பித்தாங்கன்னா எல்லாமே உறவினர்கள் தான், சொந்தங்கள். எல்லாருமே அரசியல் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் சொந்தங்கள். இதில் எண்டே இல்லை. என்னுடைய குடும்பமா, என்னுடைய ரத்த சொந்தமா, என்னுடைய சகோதரியா சகோதரனா நீங்கள் கேட்குற கேள்வி ஒரு நியாயம் இருக்குது. கோயம்புத்தூரில் போன ஆண்டு இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள் பண்ண ரைடில் பாதி பேர் உறவினர்கள் தான். எனக்கு பாதி பேர் உறவினர்கள் தான். அந்த லாஜிக் எங்கே போகும்னா, நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா ரெண்டாவது கேள்வி. இல்லைங்கண்ணா ஒரு ரைடு பண்ணிட்டாங்க, நீங்கள் ஏதாச்சும் இன்கம் டேக்ஸ் ஃபோன் பண்ணிங்களா? யாருக்கு இது வரைக்கும் லைஃப்பில் இன்கம் டேக்ஸ் நான் ஃபோன் பண்ணதில்லை. இல்லை அவங்களுக்கு அந்த எவேஷன் பண்ணியிருக்காங்க கேட்டிங்களா? சத்தியமாக நான் பண்ணல. அது இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள் செக் பண்ணிங்க, ஃபோன் ரெக்கார்ட் செக் பண்ணிங்க. அந்த மாதிரி ஒரு கேள்வி யார் வைத்தாலும் நியாயம் இருக்குது. எனக்கு தூரத்துறவினரோ சொந்தக்காரங்களோ கொங்கு பகுதியில் ஒரு ரைட் நடக்குதுன்னா நான் எப்படி அதற்கு பொறுப்பேற்க முடியுங்கண்ணா? மேபி அதை இப்படி பாருங்களேன், மாநில தலைவரும் நேர்மையாக இருக்காருன்னு பாருங்களேன். நான் கூப்பிட்டு இல்லைங்க எனக்கு வந்து உறவினர், அதனால் தயவு செஞ்சு அவங்க வீட்டுக்கு போகாதீங்க, அவங்க என் சொந்தக்காரங்க, இவங்க வீட்டுக்கு போகாதீங்க. இல்லை இன்கம் டேக்ஸ் இங்கே ரைடு அடிச்சிங்கன்னா அரசியலில் 20 சீட் கொடுப்பாங்க. ஆனால் அரசியலுக்கு வந்த பிறகு நான், அது செந்தில் பாலாஜி அவர்களாக இருந்தாலும் சரி, ஜோதிமணி அக்கா அவர்களாகவும் சரி, சித்தாந்த ரீதியில் கொள்கை அடிப்படையில் நாங்கள் எடுத்துக்கிறோம். ஏன் நான் அரசியல் வருவதற்கு முன்பு நானும் செந்தில் பாலாஜி அவர்களும் ஒன்றாக அமர்ந்து உணவு சாப்பிடலையா? செந்தில் பாலாஜின்னா என் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போயிருக்கார். அரசியல் வருவதற்கு முன்பு எங்கள் அம்மா கையில் சாப்பிட்டு போயிருக்கார். உண்மையை நான் சொல்கிறேன். ஏன் சொந்தக்காரங்க, ஒரே கோயிலுக்கு போகிறவங்க. ஆனால் அதற்காக நான் தெய்வ தட்சணை பார்க்குறேன்னா? இல்லை அதற்காக செந்தில் பாலாஜி மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டில் அவரு தெய்வ தட்சணை பார்க்குறாரா? மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம், தவறுகளை வைக்கிறோம். அதனால் இந்த மாதிரி நம்ம இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியே ஒன்னொன்னே கனெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அது ரொம்ப தவறாக போயிடும். நான் யாராச்சும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறான்னு கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அல்லது என்னுடைய ரத்த சொந்தம் நான் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்தில் இருக்கா, நான் பதில் சொல்கிறேன். தேங்க்யூ. நான் கேட்ட கேள்வி நல்லது, பதில் சொல்லணும்னு நினச்சா நீங்கள் கேட்டீங்க. பொங்கலுக்கு வந்து போன ஆண்டு நீட் தேர்வு வச்சாங்க. இந்த ஆண்டு வந்து யூஜி டெட் தேர்வு வந்து பொங்கலுக்கு வைக்கிறாங்க. மத்திய அரசுக்கு தமிழக அரசாங்கத்திலிருந்து கடிதம் கொடுத்துருக்காங்க. இது தள்ளி வைக்க வாய்ப்பு இருக்கு. நான் 2-3 பரீட்சைக்கு போகக்கூடிய மாணவர்கள் நமக்கு இமெயில் அனுப்பியிருக்காங்கன்னா நாங்களும் இதை எடுத்துகிட்டு போகிறோங்கன்னா வில் ஆல்சோ டேக். ஏன்னா தமிழ்நாட்டில் பொங்கலை பொறுத்த வரைக்கும் அது ஸ்பெஷல் டால் அது. ஏன்னா கிட்டத்தட்ட 5 நாட்கள் நமக்கு அது இருக்கும். அதனால் கொஞ்சம் நாய் இருக்குங்கண்ணா, நம்ம புறக்கணிக்க முடியாது. எங்களுக்கும் இமெயில் போட்டிருக்காங்க நம்முடைய அலுவலகத்திற்கு. அதை முடிஞ்ச வரைக்கும் எடுத்துகிட்டு போனால் ஆல் இந்தியா எக்ஸாம் இது, அதையும் நம்ம புரிஞ்சுக்கணுங்கண்ணா. ஏன்னா வேறு இடத்துல மகர சங்கராந்தி எல்லாமே நடக்குது. எங்களால் என்ன முடியுமோ நாங்கள் செய்கின்றோம். இந்த உங்களுடைய இன்னர் பாடி எலெக்ஷன் ப்ராசஸ் அண்ணா தலைவர் இங்கே இவர் தான் இப்போ நம்மளுடைய மாநிலத்தினுடைய தேர்தல் அதிகாரிங்கன்னா. இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தமிழகத்தில் 68,000 பூத்தில் கிட்டத்தட்ட 40,000 பூத்தை தாண்டி இன்றைக்கி வந்து பூத்து தலைவர் தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு ஒரு பக்கம். மிச்சம் 38,000 பூத்துக்கும் நாங்கள் டிசம்பர் 31 வரைக்கும் டைம் கொடுத்து போயிட்டுருக்கோங்கன்னா, மாவட்ட தலைவர்கள் எல்லோரையும் ஜனவரி 10ஆம் தேதிக்குள்ளே தேர்தல் முடிக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் போயிட்டுருக்கோம். ஆனால் பூத்து தலைவருக்கான தேர்தல், பூத் தலைவர் முடித்தோடனே ஒன்றிய தலைவருக்கான தேர்தல், ஒன்றிய தலைவர் முடித்த உடனே மாவட்ட தலைவருக்கான தேர்தல், மாவட்ட தலைவர் முடித்தோடனே மாநில தலைவருக்கான தேர்தல், மாநில தலைவர் முடித்தோடனே தேசிய தலைவருக்கான தேர்தல். 5 தேர்தல், 2 முடிஞ்சிருச்சுங்கன்னா ஜனவரி எண்டுக்குள்ளே அந்த ப்ராசஸ் முடியுங்கண்ணா. அரை நூற்றாண்டு கால திராவிட கட்சிகளினுடைய அந்த ஆட்சி காலத்தில் பெரியாரினுடைய கொள்கைகள் வந்து படிப்படியாக கைவிடப்பட்டிருக்கிறது. சரி, கொஞ்சம் அண்ணன் வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ் ஒரு கூகுளி போட்டிருக்காங்க. அண்ணா நிறைய இடத்துல கேட்க மாட்டாங்கன்னா, நான் பிஜேபி, நாங்கள்லாம் பிஜேபி அப்படிங்கிறனால ஒரு விதமான முத்திரை எங்கள் மேலே குத்தப்பட்டிருக்கிறது. பெரியார் அவர்களை பொறுத்தவரை பல விஷயங்கள், நான் பிஜேபியில் சேர்ந்த உடனே பெரியார் அவர்களுடைய நாளுக்கு எப்போவுமே நான் ட்வீட் போடுவேன். முதல்ல பார்த்தீங்கன்னா ட்வீட் போடுவேன். உடனே அது வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சி, எப்படி நீங்கள் பெரியாருக்கு வந்து நீங்கள் பாராட்டலாம், நீங்கள் ட்வீட் எல்லாம் போடலான்னு பல இடத்துல கேட்டாங்க. நான் பல இடத்துல சொல்கிறது தான், கடவுள் மறுப்பு கொள்கை அவருடைய கொள்கையில் வந்து முற்றிலுமாக நாங்கள் எதிர்க்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி அதில் யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை.
இன்றைக்கி எங்கள் தொண்டர்களே ஒரு 100 பேர்த்த கூப்பிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சிங்கன்னா பெரியார் தந்தை பெரியார் அவர்களை பற்றி ஒரு 10 விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னா 6, 7, 8 நல்ல விஷயம் சொல்லுவாங்க. 2, 3 கடவுள் மறுப்பு கொள்கையை அவங்க எதிர்ப்பாங்க. அதுதான் எங்களுடைய அடிப்படை சித்தாந்தம். இப்போ பெரியார் அவர்கள் பெண்ணினத்துக்காக போராடி இருக்கின்றார்கள், உண்மைதான். நிறையா தலைவர்கள் போராடி இருக்கின்றாங்க. நாங்கள் அவங்களையும் கொண்டு வந்து காட்டுறோம். எங்கேயுமே பெரியார் அவர்களை சிரமப்படுத்தும் நோக்கம் கிடையாது. இவங்களும் போராடி இருக்காங்க. வைக்கம் சத்தியகிரகம் பாருங்கள், இவங்களும் பண்ணியிருக்காங்க. அது பெரியார் அவர்களுடைய கொள்கையை சில இடத்துல நாம் எதிர்க்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மனுஸ்மிருதி ஆதரிக்கக்கூடிய கட்சி அப்படின்னு ராகுல் காந்தியால் உட்பட பேசுகிறாங்க. மனுஸ்மிருதிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் என்ன சம்பந்தங்கண்ணா? இப்போ நான் இங்கே வந்து உங்கள் முன்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து முதல் தலைமுறை பட்டதாரி உங்கள் முன்னாடி பேசிகிட்டு இருக்கேன்னா சமூக நீதி கொள்கை எல்லா இடத்துல நானும் பயன் பெற்றிருக்கேன். பெற்றனால தான் இந்த சேரில் உட்காந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். மோடி ஐயா இன்றைக்கி பேசுகிறாங்கன்னா மோடி ஐயாவும் பயன்பெற்றிருக்கார். அதனால தான் அம்பேத்கர் ஐயாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை யானையின் மீது ஏற்றிக்கிட்டு அகமதாபாத்தில் நடந்து ஊர்வலம் போனார். ஆனால் பிஜேபி அப்படிங்கிறனால ஒரு பெரிய ஒரு சாயத்தை பூச முயற்சிக்கிறாங்க. நாங்கள் வந்து அவமானப்படுத்துகிறோம், அது படுத்துகிறோம். ஸோ பெரியார் அவர்களை எத்தனையோ இடத்துல எங்கே அவர்களை பற்றி உயர்வாக சொல்லணுமோ சொல்கிறோம், சிறுமை எங்கேயும் படுத்தலை. பட் எங்கே அவர்களுடைய கொள்கையில் எங்களுக்கு ஒப்பிகை இல்லையோ அதையும் வெளிப்படுத்துகிறோம். அதை இவங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இவங்க வந்து மொத்தமாக பெரியார் அவருடைய கொள்கைப்படி இவங்க நடந்துக்கிறாங்களா? கண்டிப்பாக கிடையாது. பெரியார் அவர்கள் சொன்ன ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்குதா? கண்டிப்பாக கிடையாது. அதனால் இவர்கள் ஏமாற்று வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சி மேலே தேவையில்லாத அபாண்டமான குற்றச்சாட்டு. அம்பேத்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதே தான். திருமாவளவன் சொல்கிறாங்க, அண்ணன் வந்து 28ஆம் தேதி அம்பேத்கர் ஐயாவுடைய பெயரை 1000 முறை உச்சரித்து நாங்கள் போராட்டம் பண்ணுறோம். நான் திருமாவளவனுக்கு வைக்கக்கூடிய ஒரே ரெக்வஸ்ட்டாக நீங்கள் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. அம்பேத்கருடைய கொள்கையை தமிழகத்திலே தமிழக அரசு பின்பற்ற வேண்டும்னு 1000 முறை உச்சரிங்க. நானும் வந்து உங்களோட சேர்ந்து உட்காந்துக்கிறேன், நானும் வர்றேன். எதுக்கு நீங்கள் மட்டும் உட்காருங்க? நானும் வந்து உட்கார்றேன். இரட்டை டம்ளர் வேண்டாம், தூக்கி போடுவோம். பஞ்சாயத்து தலைவர்கள் பட்டியலின சமுதாயம் கொடியேற்றணும், நானும் வர்றேன், நிற்போம். இதெல்லாம் பண்ணுவோம். நீங்கள் அப்படி சொல்லுங்கன்னா வெறும் அம்பேத்கர் 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 ஐயான்னு 1000 முறை ஏன் சொல்லுங்கன்னா, அம்பேத்கர் ஐயாவுடைய கொள்கையை தமிழ்நாட்டில் பின்பற்றுங்கன்னு சொல்லுங்கள் 1000 முறை, நானும் வந்து உங்களோட உட்கார்றேன். அதனால் திருமாவளவனுக்கு நான் அன்போடு வைக்கக்கூடிய கேள்வி, நீங்கள் வந்து நேற்று ஒரு பத்திரிகையாளர் இன்டர்வியூவில் சொன்னீங்க, ஒரு சிட் டவுன் இன்டர்வியூ. இல்லை மோடி அவங்க நிறையா பண்ணியிருக்காங்கப்பா, அம்பேத்கர் ஐயாவுடைய பிறந்த இடம், வாழ்ந்த இடம், இறந்த இடம் எல்லா இடத்துலையும் பாருங்கள் மெமோரியல் கட்டியிருக்காரு, அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. எனக்கு சித்தாந்தத்தில் தான் வேறுபாடுங்கிறீங்க. இன்றைக்கி நீங்கள் அம்பேத்கர் ஐயா கொள்கையை தமிழ்நாட்டில் முழுமையாக நடைமுறைப்படுத்துங்கன்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். திமுக அரசு கூட வேண்டாங்கண்ணா, சரி எதுக்கு உங்களுக்கு தர்மசங்கோட கூட்டணியில் இருக்கிறீங்க, முழுமையாக நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்லுங்கள். உங்கள் பக்கத்தில் நான் வந்து உட்காரேன். கடைசி கேள்வி சார். ஓகே திராவிட இயக்கத்தோட சமூக நீதியில் வந்து அண்ணாமலை பயன்படுத்திருக்காங்க. அண்ணா சமூக நீதிங்கிறத தயவு செஞ்சு திராவிட இயக்கத்துக்குள்ளே அடைக்க வேண்டாம் அண்ணா. அண்ணா திராவிட இயக்கத்துக்குள்ளே மயக்கூடாது. அதாவது ஒரு மண்டல் கமிஷன் ரிசர்வேஷன் கொண்டு வந்துருக்காங்க 27%. நான் பயன்பட்டுருக்கேங்கண்ணா. நான் ஓப்பன் கேட்டகரியில் ஐபிஎஸ் ஆனால் கூட என்னோட கேடர் அலோகேஷன் ஓபிசியில் வந்திருக்கு, ஸ்டார்னு போட்டிருப்பாங்க. ஓப்பனாக வந்துட்டோம். கேடர் அலோகேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா ஓபிசி வேக்கன்சி 1, எஸ்சி வேக்கன்சி 1 அந்த மாதிரி போடுவாங்க. அதில் நான் பயன்பட்டுருக்கேன். அப்போ மண்டல் கமிஷனுடைய ரிசர்வேஷன் வந்ததில் நானும் ஒரு பயனாளி. நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. அதே போல் தமிழ்நாட்டில் இதற்கு முன்பு ஆட்சியாளர்கள் கொண்டு வந்ததில் நான் பயன்பெற்றிருக்கேன். இன்றைக்கி நம்ம சமூக நீதியை பொறுத்தவரை எங்கேயுமே நான் குற்றம் சுமத்தலைங்கண்ணா. பாரதிய ஜனதா கட்சியில் சமூக நீதி இருக்குது, 100% இருக்குது. கிடைத்த வாய்ப்புலையெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி சமூக நீதியை கொண்டு வந்திருக்கோம். நான் சொல்வது, நீங்கள் அதையெல்லாம் மறந்துட்டீங்க, தாண்டிட்டீங்க. அறிஞர் அண்ணாவை பற்றி 67, 69 விடுவாங்கண்ணா. கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய முதல் 2 ஆட்சியை விடுவோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயாவுடைய எல்லா ஆட்சியும் விட்டுருவோம். புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவருடைய ஆட்சியை விட்டுருவோம். நான் சொல்வது, இன்றைக்கி நீங்கள் எங்கே ஆரம்பித்து நீ குடும்ப ஆட்சியாக மாற்றி வச்சுருக்கிறீங்க, எங்கே ஆரம்பித்து கரப்ஷன் கவர்மெண்ட்டாக மாற்றிருக்கீங்க. இதை கேள்வி கேட்டாலும் கூட நீங்கள் சமூக நீதி ஏன் பேசுகிறீங்கன்னு தான் நான் சொல்லணும். சமூக நீதி நீங்கள் கொடுத்தீங்களா? கொடுத்தீங்க. பாரதிய ஜனதா கட்சி கொடுத்துச்சா? பாரதிய ஜனதா கட்சி கொடுத்துச்சு. எல்லாரும் கொடுத்தாங்க. 89 கொடுத்தாங்க. அதனால் இன்றைக்கி பேச்சு வந்து பாரதிய ஜனதா கட்சி மட்டும் சமூக நீதி கொடுக்கலின்னு சொல்கிற கருத்துக்கு எனக்கு உடன்பாடு இல்லைங்க. பாரதிய ஜனதா கட்சியும் சமூக நீதி கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி, ஒரு ஆட்சி தான் நான் சொல்கிறேன். போதுமாங்கண்ணா? நன்றிங்கண்ணா, தேங்க்யூ அண்ணா. டாப்பிக்கை தாண்டி எங்கெங்கேயோ போயிட்டோம். அண்ணா 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 சாரிங்க அண்ணா, கடைசிங்க அண்ணா. அண்ணா நம்முடைய கிறிஸ்மஸ் பண்டிகை எல்லா நம்முடைய சகோதரர்களுக்கும் மறுபடியும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நாளைக்கு காலையிலிங்கன்னா நானும் வந்து நம்முடைய பாதிரியர்கள் இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க.
சென்னையில் சர்ச்சில் காலையில் ஸ்பெஷல் மாஸில் நானும் பங்கேற்கிறேங்கன்னா காலையில் 8:30 மணிக்கு. எனக்கு மிட் நைட் மாஸ் போக வேண்டும் என்கின்ற ஆசை. பட் மிட் நைட் மாஸ் வந்தீங்கன்னா இடையூறு உங்களால் ஏற்படும் என்று சொன்னனால காலையில் 8:30 மணி மாஸுக்கு போகிறேன். சர்ச்சுக்கு போகிறேங்கன்னா முழு மாஸில் பங்கேற்க போகிறேன். அதை செய்ய வேண்டும் என்று நீண்ட நாட்களாக ஒரு ஆசை. ப்ரைவேட்டாக பண்ணுறேன், இந்த முறை பப்ளிக்கில் அது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அதற்கு பாதிரிகள் அவர்களும் அனுமதி கொடுத்து நீங்களும் வந்து எங்களோட கொண்டாட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். நாளை பத்திரிகை நண்பர்களை சந்திக்கிறோம். அது முடித்து நம்முடைய வாஜ்பாய் அவனுடைய 100வது பிறந்தநாள் விழா அந்த நிகழ்வு அடையாறு நடக்க இருக்குது. அதற்கும் பத்திரிகை நண்பர்கள் வந்து கலந்து சிறப்பிக்க வேண்டும். நன்றிங்க. இப்போவே சர்ச் பேரை சொன்னால் போய் மிரட்டிடுவாங்கன்னாங்கண்ணா. வேறு எதுவும் இல்லைங்கண்ணா. ஆனால் காலையில் சாந்தோம் சர்ச்சில் இருப்பாங்கண்ணா 8:30 மணிக்கு. அவங்க ஸ்பெஷல் மாஸ். தேங்க்யூ.